ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் சரிஞ்சுக்கிட்டு இருந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. முதல் படியையே வெற்றியோடு தொடங்கியிருக்காங்க. அர்ஜுன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். என்ன ஒண்ணு, நம்ம வெற்றி என்னைக்கும் நிரந்தரம் கிடையாது. இந்த கைத்தட்டல்கள் எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில காம்படிட்டர்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவும் அவங்கள தோக்கடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் ஜெயிப்பாங்க. சோ இதுக்கப்புறம் உனக்கு நிறைய தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நண்பனா உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தேங்க்யூ ஸோ மச் மித்ரா. எனக்கு வர தடைகளை தவிடுபடி ஆக்கிறதுக்கும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்க்கிறதுக்கும் நான் என்னைக்கும் தயாராக தான் இருந்திருக்கேன். ஓகே, எனிஹவ், ஆல் த பெஸ்ட். பார்க்கிறதுக்கு அக்கா மாதிரியே இருக்காங்க. சடனா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னோட அக்காவை இங்க பார்த்த விவேக். என்ன, நீ அண்ணிய பாத்தியா? எங்க பார்த்த, எப்ப பார்த்த? இங்கதான், இப்பதான். வந்ததுல இருந்து நான் உங்களை இங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எதுக்கு? என்னமோ எனக்கெல்லாம் அது தெரியாது. ஆனா என் டீச்சர் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம மனசுக்கு யாரு பிடிக்குமோ அவங்களதான் இப்படி தேடிட்டு இருப்போம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? என்னமோ எனக்கு தெரியல. ஆனா உங்க கூட கொஞ்ச நேரம் எனக்கு பேசணும் போல இருக்கு. அதுவும் இல்லாம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. நீங்க கதை சொல்லி நான் கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன் கதை சொல்றதுக்கு உங்க வீட்ல யாரும் இல்லையா? எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருக்குமே கதை சொல்லவே தெரியாது. எங்க அப்பாக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அடுத்தவங்க கிட்ட கேட்கணும்னு கூட எனக்கு தோணாது. ஆனா உங்ககிட்ட எனக்கு கதை கேட்கணும் போல இருக்கு. ஏதாவது உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்கு. உங்க கூட க்ளோஸா இருக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உன்னை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. வாவ், உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரி தோணுச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் பூர்வ ஜென்மத்துல பந்தம் இருக்கும்னு சொன்னாங்க.
அப்படின்னா நம்ம லைஃப்ல அந்த கடவுள் ஏதோ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போறாருன்னு நினைக்கிறேன். இந்த டயலாக யார் சொல்லி கொடுத்தா? அந்த ஃப்ரெண்டு தானா? ஆமா, எனக்கு இன்னும் நிறைய டைலாக்ஸ் தெரியும். இன்னொரு தடவை எனக்கு ஏதாவது சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். அவளை எப்பறா தனியா விட்டீங்க? அவ எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிண்ணா. நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. நீ பேருக்கு தான் 5 வயசு பையன். உண்மையை சொல்லணும்னா பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீதான். பரவாயில்லங்க, என் டேலண்ட நல்லா புரிஞ்சிருக்கீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, லக்கி இங்க தான் எங்கேயாவது இருப்பா. அவளை நல்லபடியா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சின்ன பையன்னு சாதாரணமா நினைக்க கூடாது, ரொம்ப மோசமானவன். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நானும் பெரியவளானதும் உங்களை மாதிரி அழகா இருப்பேனா? நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க. உங்க அழக பத்திலாம் அப்புறமேட்டு பேசிக்கோங்க. என்னாச்சு ப்ரோ? நம்ம டீச்சர் உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. வா போலாம் லக்கி. போலாம் வாங்க ஆண்டி. இப்ப எதுவும் வேண்டாமா? இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். அப்படின்னா சரி, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நீங்க எங்க வீட்டுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வரணும், சரியா? சரி, பாய் ஆண்டி. சீக்கிரம் வா. தம்பி இந்த பக்கம் வா, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க. டாடி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த லக்கி? இவங்க மம்மி கிட்ட பேசுறதுக்காக போனோம் டாடி. உனக்கு பேசுறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா?